ஹாய். ரீசென்ட்டா நம்ம நெறைய கேள்விப்படுறது என்னன்னா, இந்த ஸ்டாம்ப்டுங்கிற வேர்ட். எதுக்காக கேள்விப்படுறோம்னா, நெறைய பேர் இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போறாங்கன்னு. நம்ம ஒரு மூவி வந்துச்சுல்ல இப்போ ரீசென்ட்டா, புஷ்பா 2 அதில கூட ஒரு குழந்தை இறந்து போச்சு. அதே மாதிரி ஒரு ட்ரெயின் விபத்துல ஐ மீன் ஒரு ஒரு நார்த் சைடில் ஒரு டெம்பிளுக்கு போகும்போது நிறைய பேர் அந்த சாமியை வந்து குறிப்பிட்ட டைமில் பார்க்கணும். அது வந்து ஸ்பெஷல் டேன்னு நினைக்கிறேன். 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு போகும்போதும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பெங்களூரில் கிரிக்கெட் வின் பண்ணதுக்காக ஸோ அங்கேயும் கூட்டத்தில் போய் இறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் விஜய் கரூரில் அவங்க வந்தப்போ அங்கேயும் 40 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. ரீசெண்டாக திருச்செந்தூர் கோயிலில் சாமி கும்பிட போன நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டதாக நிறையா வீடியோஸ் வந்துச்சு. ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இது பண்ணலை, நிறைய கூட்டம் வந்துச்சு சஷ்டிங்கிறதுனால அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இப்போது ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாகுளம் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மினி திருப்பதின்னு சொல்கிறாங்களாமா. ஸோ அங்கே வந்து ஏகாதசி வந்துச்சுன்னு சொல்லி அங்கே நிறையா பேர் போய் அதில் 9 பேர் வயசானவங்களே 8 பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு ஒரு குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு இடத்துல கூட்டம் அதிகம் ஆகுதுன்னா ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நாங்களும் சஷ்டி விரதம்லாம் இருந்தோம். ஆனால் நாங்கள் போகலை. திருச்செந்தூர் போகிறதா இருந்துச்சு. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு போகலை. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பாப்புலேஷன் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம போனோம்னாலே அந்த இடத்துல கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஸோ யாரெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ எனக்கு அது தெரியல. கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியை பார்த்துக்கிறது நல்லது. அந்த இடத்துல கூட்டம் இருக்குன்னா நீங்கள் கிட்ட இருக்கிற கோயிலுக்கே அதே சாமி தான் அதே வரம் தான் கொடுப்பாரு. நீங்கள் கிட்ட இருக்கிற கோயிலுக்கே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு போய் உங்களுக்கு வந்துட்டு ஒன்று சொல்லட்டா, அந்த சாமி வந்து நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்மளை வந்து சேஃபாக அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். ரொம்ப வந்து நம்ம